மெய்ஞானிகள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை அப்படின்னு பார்த்தோம்னா பிரதோஷம். இன்னைக்கு நாம் என்ன செய்வோம்? சிவபெருமானையும் சக்தியையும் அவங்களுடைய வாகனமான அந்த காளை மேல அமர்த்தி ஒரு ஊர்வலமா கொண்டு வர்றது ஒரு வழக்கமான ஒரு வழிபாடு. அப்போ அந்த சிவனுக்கு முன்னாடி காளையை போட்டு காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த உடம்பு ஒரு சிவமா இருக்கு, இந்த உடம்புக்குள்ள உயிர் சக்தியா இருக்கு. ஆக இந்த சக்தி இந்த உடலை இயக்குது, சிவத்தை இயக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகளினுடைய குவியல் தான் ஆன்மா. இந்த ஆன்மா தான் வாகனமா இருக்கு இந்த உடம்பான சிவத்துக்கு. அப்ப இந்த வாகனத்தை நாம எப்படி வலிமைப்படுத்தணும்? காளை எப்படி பார்த்தாலும் வலிமையா இருக்கும், எதிரிகளை முட்டி தள்ளிடும். பழக்கம் இல்லாதவங்க முட்டி தள்ளிடுது இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ள எந்த உணர்வுகள் பழக்கமா இருக்கோ அதை தான் எடுத்து கொடுக்குது. அப்ப எந்த உணர்வுகளை நம்ம பழக்கப்படுத்தணும்? அந்த மெய்ஞானிகளுடைய பேராற்றலை இந்த ஆன்மாவில் பழக்கப்படுத்தி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலிமைப்படுத்தணுங்கிறது தான் பிரதோஷம். பிற தோஷங்கள், ஆக இந்த உடலுக்கு ஒத்து வராத தீய பழக்கங்கள், டென்ஷன் ஆச்சுன்னா பிபி வந்து, வேதனைப்பட்டோம்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக சுரந்து நமக்கு நோய்களை உருவாக்குது. அப்போ இது போல தீய தோஷங்களை உருவாக்கக்கூடிய உணர்வுகளை நீ தடுத்து நிறுத்து. இந்த ஆன்மாவிலே தடுத்து நிறுத்து. உன் ஆன்மாவை புனிதப்படுத்தக்கூடிய வழிபாடை இன்னைக்கு நீ செய். இதுதான் பிரதோஷம் அப்படிங்கிறத மெய்ஞானிகள் சொன்னது செய்வோமா? நல்ல வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.